நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சைக்கிள். அக்கௌண்டிங் சைக்கிள்னால் நம்ம பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் அத்தனையும் டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி ரெக்கார்ட் பண்ணுவோம். அந்த ரெக்கார்டை வச்சு தான் அந்த ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் பொசிஷன், அதாவது அவங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அக்கௌண்ட்ஸை கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணும் ப்ராப்பராக. அது ஒரு சைக்கிளிக்கல் ப்ராசஸ், கண்டினியூஸ் ப்ராசஸ். அதோட சைக்கிள் தான் ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சைக்கிள். ஐடென்டிஃபையிங் த டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு ஜேர்னலைசிங். தேர்டு போஸ்டிங் அண்ட் பேலன்சிங். ஃபோர்த் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். ஃபிஃப்த் ஒன் ப்ரிப்பேரிங் ட்ரேடிங் அக்கௌண்ட். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். தென் நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங் என்ட்ரி. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதோட ப்ராசஸ் ஆஃப் சைக்கிளிங்கை பார்ப்போம். ஐடென்டிஃபையிங் த டிரான்சாக்ஷன். ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன்னாக்க, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸில் என்னென்ன டிரான்சாக்ஷன் வருதோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி கொடுப்போம், இபி பேமெண்ட் இருக்கும், ஸ்டாக் வாங்குவோம், பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சேல்ஸ் பண்ணுவோம், இல்லை சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி என்னென்ன டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஐடென்டிஃபையிங் த டிரான்சாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐடென்டிஃபை த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இன்வாய்ஸு, சேலரி பில்ஸு இது மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பு ஜேர்னலைசிங். ஜேர்னலைசிங் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, டிரான்சாக்ஷன் என்னங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி அந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை பர்டிகுலர் ஹெட் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட்டு நம்ம என்ட்ரி பண்ணுறதுக்கு பேர் என்ன? ஜேர்னல் என்ட்ரி. அதான் ஜேர்னலைசிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் என்ன வெளியில் போகுது? கேஷ். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டு கேஷ் அப்படின்னு பண்ணுறோம் பார்த்தீங்க, அதுக்கு பேர் ஜேர்னலைசிங். இந்த டிரான்சாக்ஷன்ஸ் டெய்லி டே டு டே டிரான்சாக்ஷன் எல்லாமே ஜேர்னலைசிங்கில் பார்க்கலாம். இதை ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆட் பண்ணி, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் அக்கௌண்ட்டுன்னு வச்சுங்களேன். கேஷ் அக்கௌண்ட்டில் வேரியஸ் கேஷ் இன்கமிங்கும் இருக்கும், நம்ம செலவும் பண்ணியிருப்போம். அப்படி இருக்கும் பொழுது கேஷ் அக்கௌண்ட் பேலன்ஸு அப்படின்னு பார்க்கணும். ஜேர்னலில் பார்க்க முடியாது. என்ட்ரியில் டோட்டல் பேலன்ஸ் எவ்வளவு, நெட் பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணுன்னாக்கா ஜேர்னலில் பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது தான் லெட்ஜர் அக்கௌண்ட்டு. லெட்ஜர் அக்கௌண்ட்டு அப்படின்னாக்கா ஜேர்னல் டு லெட்ஜர் இஸ் கால் போஸ்டிங். இந்த என்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேர் என்ன? லெட்ஜர் அக்கௌண்ட்டு. இதுக்கு போஸ்டிங்னு பேர். பேலன்சிங் அப்படின்னாக்கா ஃபைண்டிங் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டெபிட் அண்ட் கிரெடிட் காலம் இஸ் கால்ட் பேலன்சிங். நம்ம என்னென்னலாம் டெபிட் பண்ணியிருக்கோம், என்னென்னலாம் கிரெடிட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே என்ட்ரி பண்ணி கடைசியாக ஒரு அமௌண்ட், ஃபைனலாக ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, அந்த அமௌண்ட்டு தான் பேலன்சிங் அமௌண்ட்டு. ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். இப்போ லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், லெட்ஜர்லேருந்து இப்போ ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். It is a statement containing all debit and credit balance of ledger accounts on the particular date. இது அரித்மெட்டிக்கல் அக்யூரசிக்காக. இப்போ இதில் ஏதாவது எரர் வந்தது அப்படின்னாக்க இதுலேயே கண்டுபிடிச்சிடலாம். இந்த ட்ரையல் பேலன்ஸ்லேயே நம்ம கரெக்டாக போஸ்டிங் பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறத இந்த ட்ரையல் பேலன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு ஹெல்ப் என்ன இந்த ட்ரையல் பேலன்ஸ்னால், இதுதான் பேஸு. இதை வச்சு தான் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸு ப்ரிப்பேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. ட்ரையல் பேலன்ஸில் கிடச்ச ஃபிகரை வச்சுட்டு நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட், P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட்டு அடுத்தது ஸ்டெப் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ன இருக்குன்னா, ஆல் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டு எப்படி இருக்கும்னாக்கா இன் பர்டிகுலர் பீரியடில் இருக்கும். ஃபார் த இயர் எண்டட் கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் கிராஸ் லாஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த
ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலியமாக தான் கண்டுபிடிக்கலாம். ஒரு பிஸ்னஸோட கிராஸ் ப்ராஃபிட் எங்கே கண்டுபிடிக்கலாம்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் கண்டுபிடிக்கலாம். இது கண்டிப்பாக எப்படி இருக்கணும்? ஆல் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் டைரக்ட் இன்கம், பிஸ்னஸில் பர்ச்சேசஸ்ஸு, சேல்ஸு, இந்த மாதிரி உள்ள டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் இதில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, ஆல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்டு இன்கம், அதெல்லாம் இதில் போடணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு இதுவும் பர்டிகுலர் பீரியட் தான். அது எப்படின்னாக்க எப்போதும் எப்படி எழுதுவோம்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் வரும். ஏன்னா இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை ப்ராட் டவுன் பண்ணி, இல்லை சப்போஸ் கிராஸ் லாஸ் வந்தாலும் இதில் கேரி ஓவர் பண்ணி அதுலேருந்து தான் நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸை கண்டுபிடிக்க முடியும். ஒரு பிஸ்னஸே எதுக்கு பண்ணுறோம்? ஒரு ப்ராஃபிட்டு ஓரியன்ட் தான். ஸோ அந்த ப்ராஃபிட் எங்கே கண்டுபிடிக்கலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல்லை வச்சு தான். அந்த பிஎன்எல்லை தான் இந்த பிஸ்னஸ்ஸு நெட் ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அடுத்த ஸ்டெப்பு ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டு. இது a statement showing the balance of asset and liability, namely balance sheet. அசட்டும் லைபிலிட்டி, அந்த சொத்துக்களையும் கடன்களையும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். இந்த கண்டிப்பாக மஸ்ட் பி டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல். இது எப்படின்னாக்க இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. இது எப்படின்னா ஆன் பர்டிகுலர் டேட் ஆஸ் ஆன் ஃபார் த இயர் எண்டில் 31st மார்ச்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஃபினான்ஷியல் இயர் என்ன 31st மார்ச் 2022ன்னு வச்சுக்குவோம். 2022ல் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை எங்கே கண்டுபிடிக்கலாம், அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷனை எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்க பேலன்ஸ் ஷீட்டை வச்சு தான் பார்க்க முடியும். தென் ஓப்பனிங் என்ட்ரி. இது சைக்கிளிக்கல் மூமெண்ட். ஓப்பனிங் என்ட்ரி எப்படின்னாக்க இது நெக்ஸ்ட் இயருக்கு, முதல் வருஷத்தோட க்ளோசிங் ஸ்டாக்கு நெக்ஸ்ட் இயருக்கு என்ன ஆகும், ஓப்பனிங் ஸ்டாக்காக மாறும். இந்த மாதிரி எல்லாமே கேரி ஓவர் ஆகும் இல்லையா, அது அடுத்த வருஷத்தோட ஓப்பனிங் என்ட்ரியாக இருக்கும். இது அப்படியே கண்டினியூஸ் ப்ராசஸாகவும் இருக்கும், சைக்கிளிக்கல் மூமெண்ட்டாக இருக்கும். இதுதான் ப்ராசஸ் ஆஃப் ஃபுல் அக்கௌண்டிங் சைக்கிள். இப்போ பார்த்ததை வித் எக்ஸாம்பிளோட ஒரு ப்ரீஃபாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன். என்னென்ன டிரான்சாக்ஷன்? ஃபார் எக்ஸாம்பிள், மீரா ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ், brought goods for cash, bought goods for cash, sold goods for cash. இதெல்லாம் இதுக்கு பேர் என்ன? டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஜேர்னலைசிங், அதாவது ரெக்கார்டிங் டேட் வைஸ். இது எப்படி டேட் வைஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம், என்னென்ன பண்ணுறோங்கிறத. டேட் வைஸு ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதணும். எப்படின்னா கேஷ் அக்கௌண்ட், மீராஸ் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், பர்ச்சேசஸ் டு கேஷு, கேஷ் டு சேல்ஸு அப்படின்னு ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதணும் டேட் வைஸு. இதில் முக்கியமாக என்ன எழுதணும்னா நேரேஷன் எழுதணும். என்ன செஞ்சுருக்கோம்? கேஷு டு மீராஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பீயிங் தி பிஸ்னஸ் கமன்ஸ்டு பை கேஷு அப்படின்ட்டு கண்டிப்பாக நேரேஷனோட எழுதணும். குட்ஸ் பர்ச்சேஸ்டு பை கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஜேர்னல் என்ட்ரி. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு லெட்ஜர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். என்னென்ன அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்? இந்த ஜேர்னல் என்ட்ரிஸை வச்சுட்டு என்னென்ன என்ட்ரிஸ் இருக்குது? கேஷு, மீராஸ் கேபிட்டல், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டு, சேல்ஸ் அக்கௌண்ட், அதுமாதிரி லெட்ஜர் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறது தான் அடுத்த ஸ்டெப்பு. அதில் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த லெட்ஜர் அக்கௌண்ட்லேருந்து என்ன செய்யணும்? ட்ரையல் பேலன்ஸ் க்ரியேட் பண்ணணும். ட்ரையல் பேலன்ஸோட ஃபார்மேட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இது எப்படி இருக்கணும்? டோட்டல் டெபிட் பேலன்சஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு டோட்டல் கிரெடிட் பேலன்ஸ். இஃப் டஸ் நாட் டேலி இட் இஸ் an indication of certain error have occurred. இது கண்டிப்பாக டேலி ஆகிருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஏதோ எரர் இருக்குன்ட்டு இதை ட்ரையல் பேலன்ஸை வச்சு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த ட்ரையல் பேலன்ஸ் எதுக்கும் ஹெல்ப் பண்ணுது? அடுத்தது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ட்ரையல் பேலன்ஸ் தான் நமக்கு பேஸாக இருக்குது. இந்த எரர் எங்கெங்கே என்ன வரலாம்னா ஜேர்னல் இல்லை லெட்ஜரில் போஸ்டிங்கில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம். இந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது என்னன்னாக்கா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஃபைனல் அக்கௌண்ட்ஸோட ஃபார்மேட் இப்படி தான். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் மீரா ஃபார் த இயர் எண்டட். ஓகே, இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு.
என்ன இருக்கணும்? இதில் ஆல் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஆல் டைரக்ட் இன்கம், கிராஸ் ப்ராஃபிட் கேரிட் ஓவர் ஆகணும். இங்கே ஆல் டைரக்ட் இன்கம், ஆல் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட் எங்கே கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்? பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது என்ன? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பொசிஷன். அதாவது ஆஸ் ஆன் டேட்டுக்கு, அந்த தேதியில் நிறையா வரவு செலவு ஆகிருக்கும் அந்த வருஷத்தில். சட்டு வாங்கியிருப்பான், விற்றுருப்பான், ஸ்டாக் வாங்கியிருப்பாங்க, விற்றுருப்பாங்க, நிறைய டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும். ஆனால் ஆஸ் ஆன் டேட்டுக்கு என்ன பேலன்ஸ் இருக்கோ அதுதான் இந்த பேலன்ஸ் ஷீட் ஃபிகர் சொல்லும். இதுதான் ஒரு கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்க இந்த பேலன்ஸ் ஷீட் வச்சு தான். இதில் கேபிட்டல் ப்ளஸ் இந்த வருஷத்தோட நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி ஏதாவது வித்ட்ரா பண்ண அதை கழிச்சிட்டு இதுக்கப்புறம் இதெல்லாம் டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். பட் சின்னதாக கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு, அவ்வளோதான். ஸ்டாக்கு, ஃபர்னிச்சர், அதர் அசட்ஸு இது எல்லாமே இருக்கணும். லைபிலிட்டிஸும் அசட்ஸும் எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக டேலி ஆகிருக்கணும். எவரி டெபிட் ஹேஸ், இதுதான் டபுள் என்ட்ரி ரூல், எவரி டெபிட் ஹேஸ் ஏ கரஸ்பாண்டிங் அண்ட் ஈக்குவல் கிரெடிட் அண்ட் வைஸ் வெர்சா. உங்களுக்கு இந்த இதுதான் ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சைக்கிள். மேக்ஸிமம் ப்ரீஃபாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் என் ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதியிருக்கேன். என் ஹேண்ட் ரைட்டிங் பிடிக்கலன்னா மன்னிச்சுக்கோங்க. இவ்வளோதான் நம்ம எழுத்து. சாரி. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.